ஸோ கேதரிங் பேண்டோடைய அவுட்லெட் ஸோ இது வந்து மேல ஹிப் பெல்ட். இந்த இடம் வந்து ரோப் ஏரியா. ரோப் வந்து இந்த இடத்துல கட்டுவோம். இது வந்து ஹிப் பெல்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா களின்னு சொல்லலாம். ஹிப் பெல்ட் ஆர் களி. நெக்ஸ்ட் இங்க இருந்து இந்த ஏரியா இத வந்து கிராச் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இங்க இருந்து பேண்ட் ஏரியா இப்படி வரும். ஓகே, சோ இது எல்லாமே பேண்ட் ஏரியா. நெக்ஸ்ட் இங்க இருந்து எக்ஸ்டென்ஷன் கொடுப்போம். ஓகேங்களா, இது வரைக்கும் எக்ஸ்டென்ஷன். ஸோ இப்படித்தான் கேதரிங் பேண்ட் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரோப் ஏரியா, அடுத்து இருக்கிறது ஹிப் பெல்ட் ஆர் களி. நெக்ஸ்ட் இது வந்து கிராச் ஏரியா, இது பேண்ட் ஏரியா, இது வந்து எக்ஸ்டென்ஷன். ஸோ கேதரிங் பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அதிகமா கேதரிங் இருக்கணும். ஸோ ஒரு 10 இன்ச்ல இருந்து 15 இன்ச் வரைக்கும் நம்ம கேதரிங் கொடுப்போம். அதனாலதான் இது வந்து கேதரிங் பேண்ட். ஓகே, ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹிப் ரவுண்ட் எடுக்கணும் இல்லைங்களா. ஸோ இதுக்கு வந்து நீங்க நார்மலா ஹிப் ரவுண்ட் எடுக்காம சீட் ரவுண்ட் எடுத்துக்கோங்க. சீட் ரவுண்ட் எடுத்தாதான் நமக்கு வந்து சீட் வழியா ஹிப்புக்கு வந்து பேண்ட் போகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த இடம் இந்த லென்த் இருக்கு இல்லைங்களா, இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், அதாவது ஹிப் பெல்ட். ஹிப் பெல்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சீட் ரவுண்ட். ஓகே, உங்களோட சீட் ரவுண்ட் என்னவோ எக்ஸாக்ட் சீட் ரவுண்ட் போட்டுட்டு கூட நீங்க வந்து 2 இன்ச்ல இருந்து 10 இன்ச் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடம் எனக்கு சீட் ரவுண்ட் இப்போ ஒரு 36 இருக்கு அப்படின்னா அது கூட நான் வந்து 2 இன்ச்ல இருந்து 10 இன்ச் வரைக்கும் சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட் ரோப். மேல வந்து ரோப் வைப்போம் இல்லைங்களா. ஸோ ரோப் வந்து எவ்வளவு வைக்கலாம் அப்படின்னா, இந்த சீட் ரவுண்டு கூட நம்ம எவ்வளவு சேர்த்துறோமோ, சீட் ரவுண்டு கூட ஒரு 10 இன்ச் சேர்த்துறோம் இல்லை 8 இன்ச் சேர்த்துறோம் அப்படின்னா அதையும் சேர்த்திக்கணும். இப்ப சீட் ரவுண்டு எனக்கு வந்து ஒரு 36 இருக்கு அப்படின்னா அது கூட ஒரு 8 இன்ச் சேர்த்திக்கிறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும், 42. ஸோ இப்போ 42 தான் என்னுடைய சீட் ரவுண்ட். அது கூட எக்ஸ்ட்ராவா ஒரு 10 இன்ச் இல்லை 15 இன்ச் ஆட் பண்ணோம்னா அது வந்து ரோப்போட லென்த். ஓகேங்களா, ரோப்போட லென்த் கண்டுபிடிக்கணும்னா சீட் ரவுண்ட் பிளஸ் நீங்க இங்க எவ்வளவு எடுக்கிறீங்களோ அது பிளஸ் 10 to 15 இன்ச் வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா சேர்த்திக்கலாம். ஓகே, 10 to 15 இன்ச் வரைக்குமே சேர்த்திக்கலாம். ஸோ ரெண்டு சைடும் நமக்கு கீழே வந்து ரோப் தொங்கணும், அப்பதான் வந்து நம்ம டை பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து டை பேண்ட். நெக்ஸ்ட் இந்த இடத்துல கிராச் இருக்கு இல்லைங்களா. ஸோ கிராச்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட பாடியில ஸோ இதுதான் வந்து இப்ப நம்மளுடைய பெல்லி பட்டன் தொப்புள் அப்படின்னா இதுதான் பேண்ட் கட்டுற இடம். ஓகேங்களா, ஸோ அதாவது ஹிப், இதுதான் வந்து ஹிப் ரவுண்டு. நெக்ஸ்ட் மோஸ்ட்லி ஒரு சிலர் பேண்ட் இங்க கட்டுவாங்க, ஒரு சிலர் பேண்ட் இங்க கட்டுவாங்க. ஓகேங்களா, அங்க இருந்து இப்போ பேண்ட்டுக்கு இது வரைக்கும் இருக்குன்னா இதை வந்து நம்ம கிராச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது வந்து கிராச். ஸோ இப்போ நம்ம வந்து ஹிப் பெல்ட் எடுக்கணும் இல்லைங்களா.
ஸோ இந்த ஹிப் பெல்ட் எவ்வளோ அளக்கணும் அண்ட் கிராச் எவ்வளோ அளக்கணும் அப்படிங்கிறத நம்மளா வந்து ஒரு மெஷர்மெண்ட் வச்சு பண்ண முடியாது. ஸோ நம்மளோட பாடி மெஷர்மெண்ட் வச்சு தான் இதை பண்ணணும். எப்படின்னா இங்க இருந்து இது வரைக்கும் அண்டர் ஹிப்னு சொல்லுவோம். இது அண்டர் ஹிப். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க ஹிப் ரவுண்ட்ல இருந்து அண்டர் ஹிப் வரைக்கும் எடுத்தீங்கன்னா இதுதான் ஹிப் பெல்ட்டுக்கான டோட்டல் லென்த் ஆர் களி. ஓகே, களிக்கான டோட்டல் லென்த். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து ஓகே, இதுல இருந்து இது வரைக்கும் தான் ஹிப் போர்ஷன். நெக்ஸ்ட் இங்க இருந்து இந்த அண்டர் ஹிப்ல இருந்து கிராச் ஏரியா, நம்மளோட கால் வந்து ரெண்டும் செப்பரேட்டா இருக்கு இல்லைங்களா, அந்த இடம் வரைக்கும் இது வந்து கிராச் லென்த். ஓகேங்களா? ஸோ ஹிப் பெல்ட் ஏரியா வந்து இந்த ஹிப் ரவுண்ட்ல இருந்து இங்க கிராச் வரைக்குமே இருக்கலாமா அப்படின்னு கேட்டா எக்ஸாக்டா கிராச் வரைக்கும் நீங்க அளந்துடக்கூடாது. கிராச்சுக்கு ஒரு 1 or 2 inch மேலேயே ஸ்டாப் ஆயிடணும். ஓகேங்களா? கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது. பிகாஸ் நமக்கு வந்து இதுதான் ஹிப் பெல்ட் அப்படின்னா ஹிப் பெல்ட்டை தாண்டி கிராச்னு நமக்கு ஒரு ஏரியா வேணும். கண்டிப்பா அந்த கிராச் இருக்கணும். இந்த இடத்துல வந்து நமக்கு ப்ளீட் கிடைக்கும். ஓகேவா? இது வந்து ப்ளீட் வைக்கிற இடம். ஸோ இந்த இடத்துல ஃப்ரண்ட்ல மட்டும் ப்ளீட் வைப்போம், பேக்ல வைக்க மாட்டோம். ஸோ கம்பல்சரி நமக்கு கிராச் ஏரியா வேணும். இப்போ நம்ம மெஷர் பண்றப்பயே ஹிப்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா கிராச் வரைக்கும் அப்படியே மெஷர் பண்ணி அதை அப்படியே வந்து ஹிப் பெல்ட்டுக்கு வச்சுட்டோம் அப்படின்னா கீழே கிராச்னு ஒரு ஏரியா இருக்காது. அப்ப வந்து நம்மளால பேண்ட் கம்ஃபர்டபுளா போட முடியாது. ஸோ கம்பல்சரி கிராச் ஏரியா நமக்கு இருக்கணும். நீங்க ஹிப்ல இருந்து அண்டர் ஹிப் வரைக்கும் மெஷர் பண்ணி ஹிப் பெல்ட் எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா ஹிப்ல இருந்து கொஞ்சம் இறக்கி கிராச்சுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கூட நீங்க வைக்கலாம். அதுக்கப்புறம் கூட கிராச் எடுத்துக்கலாம். ஸோ கம்பல்சரி கிராச்னு ஒரு ஏரியா இருக்கணும். அது 2 or 3 inch இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ எக்ஸாக்ட் கிராச் ஏரியால இருந்து ஒரு 1 inch வந்து நம்ம ஆட் பண்ணி கூட இங்க மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் இந்த ஹிப் பெல்ட் இருக்கு இல்லைங்களா, இதை விட இந்த பேண்ட் ஏரியா, அந்த ஹிப் பெல்ட்டை தவிர மிச்சம் இருக்கிற ஏரியா எல்லாமே பேண்ட் ஏரியான்னு சொல்லுவோம். இதுல வந்து நம்ம ப்ளீட் வைக்க போறோம். ஓகேங்களா? அப்போ இது சீட் ரவுண்ட் அண்ட் பிளஸ் நீங்க 2 inch இருந்து 10 inch வரைக்கும் ஆட் பண்ணிக்குவீங்க. அண்ட் இந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா, இது வந்து இந்த ஹிப் ரவுண்டை விட அதிகமா இருக்கணும். பிகாஸ் நம்ம ப்ளீட் வைக்க போறோம் அப்படிங்கறனால ப்ளீட்டுக்கு நம்ம கொஞ்சம் இடம் விடணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 40 வைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து 50 வைக்கணும். ஏன்னா இந்த பக்கம் ஒரு 5 inch, அந்த பக்கம் ஒரு 5 inch, அந்த மாதிரி ப்ளீட்டுக்குன்னு எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துக்கு ரவுண்ட் வந்து மார்க் பண்ணுவோம். பிகாஸ் இந்த இடத்துல ப்ளீட் கிடையாது, இங்க ப்ளீட் இருக்கு. அதனால நம்ம வந்து பேண்ட் ஏரியால ப்ளீட் வைக்கணும். இப்போ இதோட டோட்டல் லென்த் எவ்வளோன்னு பார்க்கலாம். இதோட டோட்டல் லென்த் ஒரு 39 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்க ஹிப்ல இருந்து நம்மளுடைய அண்டர் ஹிப், அதாவது ஹிப் பெல்ட்டுக்குன்னு நமக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? எனக்கு வந்து ஒரு 7 இருக்கு அப்படின்னா எனக்கு இங்க ஹிப் பெல்ட் லென்த் 7 போக 39ல 7 போக மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 32 தான் இருக்கும். அப்போ இங்க இருந்து இந்த ஏரியா வந்து 32 தான் இருக்கும். பிகாஸ் 32 + 7 39 ஆயிரும். பிளஸ் இது வரைக்கும் தான். இங்க இருந்து இந்த ஏரியா பாத்தீங்கன்னா 10ல இருந்து 15 inch வரைக்கும் இருக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 10 inch, இது 32 inch, இது வந்து 7 inch. ஓகே, ஸோ இப்படிதான் நமக்கு இருக்கும். இது எல்லாமே நமக்கு கேதர் ஆயிரும். இதுதான் பேண்டோட லென்த், இதுதான் வந்து ஹிப் பெல்ட். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணோம் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ நமக்கு ரெக்வயர்டு மெஷர்மெண்ட் என்னென்ன, சீட் ரவுண்ட் வேணும். அது கூட நம்ம 2 inchல இருந்து 10 inch வரைக்கும் ஆட் பண்ணி ஹிப் ரவுண்ட் எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் வெயிஸ்ட்ல இருந்து கிராச் வரைக்கும் எவ்வளோன்னு மெஷர் பண்ணோம். நெக்ஸ்ட் வெயிஸ்ட்ல இருந்து அண்டர் ஹிப் எவ்வளோன்னு மெஷர் பண்ணோம். நெக்ஸ்ட் வெயிஸ்ட்ல இருந்து ஃப்ளோர் வரைக்கும் எவ்வளோன்னு மெஷர் பண்ணோம். அடுத்து அந்த கிளாத் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் கிளாத் எவ்வளோ, 10 or 15 அது பேண்டோட ஹைட். பேண்டோட ஹைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேல அந்த ஹிப் பெல்ட் அதை தவிர கீழே இருக்கிற போர்ஷன் எல்லாமே பேண்ட் தான்.
அடுத்து ஆங்கிள் ரவுண்ட் நமக்கு வேணும், நீ ரவுண்ட் வேணும், சீட் ரவுண்ட் ஆல்ரெடி இருக்கு. ஓகே, சீட் ரவுண்ட் வந்து நம்ம ஏற்கனவே வச்சதுதான். பிளஸ் ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்குன்னு தனியா ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ரெக்வயர்ட் மெஷர்மெண்ட். அடுத்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ ஒரு ஷீட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஷீட் வந்து எப்பயுமே எப்படி இருக்கணும், இப்படி டபுளா தான் இருக்கணும். பிகாஸ் நம்ம வந்து கிளாத்ல இப்படிதான் பண்ண போறோம். உங்களுக்கு நான் ஒரு டெமோ காட்டுறேன். ஓகே, ஸோ ஷீட்டை வந்து டபுளா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டு இது வந்து க்ளோஸ்ட் ஏரியா, இது ஃபுல்லா ஓப்பன் ஏரியா. இந்த க்ளோஸ்ட் ஏரியாவை இப்படி வைக்கணும். ஓகேங்களா, அதாவது இப்ப எப்பயுமே இது வந்து கிராஸ் பீஸ், அதாவது நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா வைக்க மாட்டோம். கேதரிங் பாயிண்ட் வந்து கிராஸ்ல தான் எடுப்போம். ஓகேங்களா, சோ இதுதான் கிராஸ், இப்படிதான் எடுப்போம். இப்போ இந்த இடத்துலதான் நமக்கு வந்து பேண்ட் வரணும். ஓகே, சோ இந்த பிளேஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ரொம்ப கீழே வரைக்கும் இருக்கு. சோ இந்த கார்னர் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நமக்கு ஈவனா இந்த மாதிரி இருக்கணும். எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே இங்க வரலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, பட் இது வந்து நமக்கு இந்த கார்னர் கிராஸ்ல தான் இருக்கணும். இந்த ஃபோல்டிங் வந்து 4 ஃபோல்ட் ஆயிருக்கும். ஓகேவா, இங்க 2 இங்க 2, டோட்டலா மொத்தம் 4 ஃபோல்ட் ஆயிருக்கும். ஷீட்டை வந்து இப்படி இருந்த ஷீட்டை இப்படி வச்சுக்கணும், இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் டேபிள்னா டேபிள்ல இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். அடுத்து இங்க எவ்வளவு மெஷர்மெண்ட் வருதுன்னு பார்க்கணும். கொஞ்சம் மேல இருக்கும், ஏன்னா இது வந்து 1 inch 2 inch அப்படி இருக்கும். ஸோ நம்மளுடைய ஆங்கிள் ரவுண்ட் என்னவோ அதுல பாதி கண்டிப்பா இங்க இருக்கணும். நம்மளோட ஆங்கிள் ரவுண்ட் வந்து இப்ப 6 அப்படின்னா அதுல பாதி 3 இங்க இருக்கணும். ஸோ அந்த இடத்துலதான் நம்ம இங்க வந்து மெஷர் பண்ண போறோம். இது வந்து ஆங்கிள் ரவுண்டோடைய ஹாஃப். நம்ம இதை மெஷர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லென்த், இந்த டோட்டல் லென்த் இருக்கு இல்லைங்களா, இதுதான் பேண்டோட லென்த். அதாவது ஹிப் பெல்ட் தவிர ரிமைனிங் போர்ஷன் இந்த இடத்துல மார்க் பண்ணணும். இங்க இருந்து நம்ம வந்து கேதரிங் வைப்போம். ஸோ ஒரு 10 inch இல்ல 15 inch இங்க கேதரிங் இருக்கும். இந்த இடத்துல நீ ரவுண்ட் இருக்கும். இந்த இடத்துல சீட் ரவுண்ட் இருக்கும். இந்த இடத்துல அண்டர் ஹிப் ரவுண்ட் இருக்கும். ஓகேங்களா, சோ இந்த அண்டர் ஹிப் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா சீட் ரவுண்டு கூட நம்ம வந்து 2 inchல இருந்து 10 inch வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அது வந்து இருக்கணும். சோ இதுதான் நம்மளுடைய எக்ஸாக்ட் ரவுண்ட். அப்படின்னா இந்த இடத்துல வந்து தையலுக்குன்னு ஒரு 1/2 inch வந்து எக்ஸ்ட்ராவா விட்டுறணும். ஓகேங்களா, சோ டோட்டல் இது எவ்வளவு இருக்கணும், சீட் ரவுண்டு கூட 1 inch இல்ல 2 inch எவ்வளவு வேணாலும் ஆட் பண்ணலாம். இப்ப நான் வந்து 2 inch ஆட் பண்றேன் அப்படின்னா இந்த கிளாத் வந்து 4 ஃபோல்ட் ஆயிருக்கு. அப்ப ஒரு சைடு 2 அப்படின்னா இன்னொரு சைடு 2, இந்த சைடு 2, இந்த சைடு 2. ஸோ டோட்டலா கிளாத் 4 இருக்கு. அப்ப நான் ஒரு தடவை 2 inch ஆட் பண்ணேன் அப்படின்னா மொத்தம் 8 inch எனக்கு வந்து எக்ஸ்டர்ன் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஒரு கிளாத்ல 2 inch, செகண்ட் கிளாத்ல 2 inch, தேர்ட் கிளாத்ல 2 inch, ஃபோர்த் கிளாத்ல 2 inch, டோட்டலா 8 inch வந்து வரும். ஸோ சீட் ரவுண்டோட எனக்கு டோட்டலா 8 inch வந்து ஆட் ஆகுது. ஓகே, அடுத்து இங்க இந்த சீட் ரவுண்ட் இருக்குங்களா, இதுலயுமே சீட் ரவுண்ட் இந்த எக்ஸ்டெண்ட் பண்ண அந்த 2 inch அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். சோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ப்ளீட்டுக்குன்னு இடம் விடணும். ஓகேங்களா, சோ ப்ளீட் வந்து நீங்க ஒரு 5 inch அந்த மாதிரி கூட விட்டுக்கலாம். ஓகேங்களா, சோ இங்க எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு அப்படின்னா சீட் ரவுண்ட் பிளஸ் 2 inch விட்டது இல்லாம பிளஸ் ஒரு 5 to 6 inch வந்து விட்டுக்கலாம். ஓகே, சோ 5 to 6 inch விட்டீங்க அப்படின்னா இது சீட் ரவுண்ட், இது வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு 2 inch எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். பிளஸ் இங்க வந்து ஒரு 5 inch. இப்ப எனக்கு 36 அப்படின்னா 36 பிளஸ் 2 பிளஸ் 5 இப்படிதான் ஆட் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் இங்க ப்ளீட் வைக்கிறோம் அப்படின்னா கீழே இந்த இடத்துல ப்ளீட் வைக்க தேவையில்லை. பிகாஸ் நம்ம இந்த இடத்துல வந்து ப்ளீட் வச்சு முடிச்சிருவோம், பட் இங்க வைக்க தேவையில்லை. சோ இதோட அளவு எல்லாம் மார்க் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல இப்படி கிராச் வரும்,
நெக்ஸ்ட் இதையும் இப்படி ஜாயின் பண்ணுவோம், இதையும் இப்படி ஜாயின் பண்ணுவோம். இங்க வந்து ஒரு 1 இன்ச் விட்டுருவோம். அண்ட் இந்த இடத்துல இங்க கீழ இருந்து ஒரு 4 இன்ச் ஹைட்ல சைட்ல வந்து ஒரு 2 இன்ச் எடுப்போம். இது எதுக்காக அப்படின்னா ஹூக் அண்ட் ஐப்பட்டி வைக்கிறதுக்கு வைப்போம். பிளஸ் இங்க இருந்து சைட்ல தையலுக்குன்னு ஒரு 1/2 இன்ச்சோ இல்ல 1 இன்ச்சோ விட்டுருவோம். பிளஸ் இந்த இடத்துல இப்படி முடிச்சிருவோம். ஓகேங்களா? சோ இப்படிதான் வரும். மேல ஆல்ரெடி 1/2 இன்ச் விட்டுட்டோம். இது வந்து பேண்ட்டுக்கான ஏரியா. நெக்ஸ்ட் வந்து ஹிப் பெல்ட் எடுக்கணும். ஹிப் பெல்ட் வந்து இங்க மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து இங்க பிளேஸ் இருக்காது. சோ இங்க ஹிப் பெல்ட் எடுத்தா பத்தாது. அப்ப நீங்க எக்ஸ்ட்ரா கிளாத் இங்க இருக்கு இல்லைங்களா, இந்த கிளாத்ல நீங்க ஹிப் பெல்ட் எடுக்கலாம். சோ மொத்தம் இந்த இடத்துல 4 ஃபோல்ட் பண்ணிடணும். இந்த இடத்துல வந்து நீங்க 2 ஃபோல்ட் பண்ணாவே போதும், அதுவே டோட்டலா கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கிளாத்தை எடுத்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துட்டு ரிமைனிங் பிளேஸை இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி அதாவது இந்த பிளேஸ் ஃபுல்லா போயிடும் இல்லையா, போனதுக்கு அப்புறம் நீங்க இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ இந்த இடத்துல எடுக்கிறீங்க அப்படின்னா ஓகே, இந்த இடத்துல ஒரு சிலருக்கு ஒட்டு போட கூட வரும். சோ இங்க மேல வந்து ரோப்புக்குன்னு தனியா நம்ம 1 இன்ச் விட்டுறணும். கீழே வந்து ஜாயின் பண்றதுக்கு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுறணும். இதோட டோட்டல் லென்த் வந்து வெயிஸ்ட்ல இருந்து அண்டர் ஹிப் என்னவோ அந்த ஹைட் வைக்கணும். இப்போ 7னா 7, 8னா 8 அந்த மாதிரி வைக்கணும். வச்சுட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 4 பீஸ் வந்து நமக்கு 2வா இப்படி கிடைக்கும். ஸோ ஒன்னு பேக்குக்கு ஒன்னு ஃப்ரண்ட்டுக்கு இப்படி யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இதை ஹிப் பெல்ட்டுக்கு எடுத்துட்டு இதை பேண்ட்டுக்கு எடுத்துட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இந்த பொசிஷன்ல தான் கிளாத் வச்சு கட் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கேளுங்க, அது கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கட்டிங் போங்க.